ஸ்ரீ குருப்யோ நமகம். கடந்த சில நாட்களாக ஆரோக்கிய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். திருக்கார்த்திகை என்னும் சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே அண்ணாமலையார் தீபம் என்று சுடர் ஒளியாய் ஜோதிஸ்வரூபமாய் விளங்கும் அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற அண்ணாமலையார் இப்பொழுது மக்களுக்கு வரமளிக்க வேண்டும் என்று கூறி தன் நிலையை மாற்றி மலமளவென்று சரியத் தொடங்கியிருக்கிறார். பூமியில் இறங்கத் தொடங்கியிருக்கின்றாய். ஆகையினால் பூமியில் ஆட்டம் தொடங்கிவிட்டது என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நாம் உடம்பின் இந்த பூமி எவ்வாறு அமைந்திருக்கிறது, நம் தேகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அது எதனால் இயக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டால் மேலும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. அப்பு, வாயு, தேயு, பிருத்திவி, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய காற்று, நீர், நெருப்பு, மண், ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களால் இயக்கப்படுகின்றன. அதேபோல் எல்லா உடம்பிலும் பஞ்சபூத தத்துவம் நிறைந்திருக்கிறது. மண் வளமாக நம் உடம்புவாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீர் வளமாக நம் உடம்பிலே இரத்த ஓட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. வாயு ஸ்வரூபமாக நம் பிராணன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் அக்னி ஸ்வரூபமாக உடம்பிலே 98.4 டிகிரி என்ற உஷ்ணநிலை சீர் செய்யப்படுகிறது. சகசிராட்சம் என்று கூடிய மண்டை உச்சி என்பது ஆகாசமாக விளங்குகிறது. நாம் பிறந்த குழந்தைகளை கண்டோமானால் அதன் தலையிலே உச்சி பொட்டிலே சற்று அமுங்கும். அதன் மூலமாக தான் பிரம்மம் என்று கூறக்கூடிய உயிர் நாடி நம் உடம்பிற்குள் புகுந்ததாக கூறப்படுகிறது. ஆகையினால்தான் ரிஷிகள், மகான்கள் இந்த உலகை விட்டு பிரியும்போது கபால மோட்சம் என்று கபாலத்தை பிளந்து மோட்சம் கிடைக்க தானாக இயங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் கபாலம் மூலமாக மோட்சம் அடைய வேண்டும் என்று ஒரு மரபு ஏன்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம் உடம்பிலே இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை காண்போம். இதில் பஞ்ச வாயுக்கள் நிறைக்கிறது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இந்த பஞ்ச வாயுக்களின் வேலைகளை கண்டுகொள்வோம். பிராணன் என்பது வாயுவினால் நம் உடம்பிலே சுவாசக்காற்று ஏற்பட்டு பிறப்பு முதல் இறப்பு வரை சுவாசங்கள் ஏற்பட்டு பிராணன் பிரித்தெடுக்கப்பட்டு ஆக்சிஜன் என்ற கூடிய பிராணவாயு பிரித்தெடுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்கள் நாசி துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. பிறகு அபானன் என்று சொல்லக்கூடிய வாயு நம் வயிற்று கீழ்ப்பகுதியில் குடலின் மூலம் என்று நம் நச்சுப் பொருள்களையும் வேண்டாத பொருள்களையும் கீழே தள்ளிவிடுகின்றன. உதானன் என்பது நம் வயிற்று சம்பந்தமான கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை போன்றவற்றை சரி செய்து இயங்கச் செய்கின்றன. வியானன் என்பது நம் உடல் முழுவதும் பரவி சிந்தனையிலே மூளை என்கின்ற மூளை பகுதியில் சிந்தனையில் சென்று நம்மை இயக்கப்படுகின்றது. சமானன் என்ற வாயு உடலில் அல்ல எல்லா வாயுக்களும் சமம் செய்து நம்மை சமச்சீராகவும் உற்சாகமாகவும் இருக்க பயன்படுகின்றன. இந்த 5 வாயுகளும் சமநிலையில் இயங்காது என்பது இயற்கை. நம் பண்பினாலும் பழக்கத்தினாலும் உயர்நிலை அடைவதனால் இந்த சமான வாயு எல்லா வாயுக்களையும் சமநிலையில் இருக்கச் செய்தால் பிரம்மன் என்ற கூறப்படுகின்ற நம் உடல் இயக்கத்திற்கும்
உலக இயக்கத்திற்கும் காரணமாக பரம்பொருளை நம் இதய கூற்றிலே கண்டு அதன் மூலமாக வாழ்க்கை புனிதமாகின்றது. இப்பொழுது நாம் உடம்பு எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது என்பதை சற்றே காண்போம். இந்த உடம்பு என்பது நாம் உண்டுகின்ற ஆகாரத்தினாலும் நீரினாலும் மற்றும் பூமியில் கிடைக்கக்கூடிய மருந்து பொருட்களாலும் சமநிலையில் இயக்கப்படுகின்றன, வேறுபாடுகள் இல்லாமல் இயக்கப்படுகின்றன. இதனை பற்றி பின்வரும் நாளில் விரிவாக சிந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.